வணக்கம். எப்படி சமாளிப்பது எதிர்மறையாளர்களை அப்படிங்கிறது குறித்து தான் இன்றைக்கி நம்ம சிந்திக்க போகிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலுமே நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம யூடியூப்பில் கூட ஒருத்தர் கேட்டிருக்காரு ஃபீட்பேக்கில், இந்த நெகட்டிவ் பீப்புளை எப்படிங்க சமாளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்ஹரண்ட்டாகவே சில பேர் நெகட்டிவாக இருப்பாங்க. அடிப்படையிலேயே அவங்க ஒரு எதிர்மறையாளர்களாக, பெசிமிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதை எடுத்தாலும் அது சரியாக வராது, அது ஒத்து வராது, இப்படியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு முறை கோயம்புத்தூரில் சில பேர் தெரிஞ்சவங்க கொஞ்சம் பொது நலத்தில் அக்கறை உள்ளவங்களை கூப்பிட்டுட்டு, நாங்கள் இந்த டூரிஸ்ட் ஃப்ரெண்ட்லி ஆட்டோவை எப்படி அங்கே இயக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் நடத்துகிறோம், மாவட்ட ஆட்சியர் எல்லாம் சேர்ந்து. அதில் ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க. அவங்க இந்த திட்டம் எப்படி தோற்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசுகிறாங்களே ஒழிய, இந்த திட்டத்தை எப்படி வெற்றி பெற வைப்பது அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசலை. எதை சொன்னாலும் என்னத்தங்க பண்ணி என்னங்க பிரயோஜனம், என்னத்தை நடக்க போகுது, ஒன்றும் நடக்காது, இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த எண்ணத்தை கண்ணையான்னு ஒருத்தர் இருந்தார் தமிழில், மிகச்சிறந்த ஒரு நடிகர். அவர் ரொம்ப குறைவான ரோலில் தான் நடிச்சிருந்தா கூட அவர் இந்த எண்ணத்தைன்னு சொல்கிறதுனாலே அவருக்கு எண்ணத்தை கண்ணையாமாங்க. அந்த மாதிரி நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். அவங்க நமக்கு ஆகாத ஒரு செய்தியை சொல்கிறதுல குறியாக இருப்பாங்க. ஹார்பிங்கர்ஸ் ஆஃப் பேட் நியூஸ் அப்படின்னு. அவங்க ஃபோன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு பதட்டம் வரும். என்ன நெகட்டிவாக சொல்ல போகிறாங்களோ, என்ன மோசமாக சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. எப்போவுமே இந்த நெகட்டிவ், அட்வர்ஸ், இந்த மாதிரி தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதுல குறியாக இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் எப்படின்னா, உங்கள்கிட்ட அவர் என்ன உங்களை பற்றி இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ஏதாவது அவரை பற்றி கோபமாக பேசுகிறீங்கன்னா, அப்படி அவர் சொல்லவே இல்லைங்க, சும்மா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்ட இந்த மாதிரி உங்களை பற்றி பேசுகிறாருன்னு சொல்லுவார். இந்த மாதிரி ஒரு சில பேர் உண்டு. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் யாராவது ஃபோன் பண்ணாலே என்னன்னாக்கா, ஃபோன் எடுத்துகிட்டு தயவுசெய்து ஏதாவது நெகட்டிவ் நியூஸ் இருந்தால் சொல்லாதீங்க, பாசிட்டிவாக இருந்தால் சொல்லுங்கள், ஜென்ரலாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. ஏன் அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னா, அவங்க அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களை நிறைய சந்திச்சிருக்கிறாங்க. நம்ம இந்த சிந்து பைரவி படத்தில் வர மாதிரி சில பேருக்கு அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவாக சொல்லனா தலையை வெடிச்சிடும் போல இருக்கும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோசமான நியூஸை சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன், அப்போ சொல்லக்கூடாமலே இருந்துடலாம் இல்லை, ஆனால் எதையாவது ஒன்று சொல்லி அன்றைக்கி காலையிலேயே உங்கள் மூடை அப்செட் பண்ணுவாங்க. காலையிலங்காட்டிலும் நீங்கள் எந்திரிச்சு ஒரு 6 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு நியூஸை சொல்லி அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உங்களுடைய டைமை கெடுத்துறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது மாதிரி இருக்கவங்கள நம்ம நிறைய பேர் பார்க்கலாம். அதே மாதிரி என்னென்னா, சில பேர் நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நெகட்டிவாக பேசுவாங்க. நாங்கள் இந்த நைட் சஃபாரி ஒன்று வண்டலூர் ஜூவில் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் போட்டோம். அப்போ திரிபாட்டி அப்படிங்கிறவர் தான் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். அவர் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தார். அப்போ இந்த நைட் சஃபாரியை நாங்கள் சிங்கப்பூரில் பார்த்துட்டு 2006 இந்த மாதிரி இங்கேயும் பண்ணினா நல்லாயிருக்கும். நிறைய டூரிஸ்ட் நைட் டைமில் வருவாங்க. ஏன்னா அந்த டைமில் நம்முடைய ஜூ ஏஷியாவிலேயே ஒரு பிக்கெஸ்ட் ஜூ அப்படிங்கிற ஒரு பெருமையோடு இருந்தது. அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக பண்ணக்கூடிய விஷயந்தான். நைட்டில் ஒரு இறை போட்டால் விலங்குகள்லாம் சாப்பிட வருது, அது அப்படியே ஒரு ட்ரெயினில் பார்த்துட்டு வரதான் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. அதை பற்றி பேசும்போது நாங்கள் இன்னும் சொல்லி முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே ஒரு அதிகாரி என்ன பண்ணேன்னா, அதெல்லாம் பாசிபிள் இல்லை, அது ஒத்துக்க மாட்டாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒத்துக்காது, அப்படி பேச ஆரம்பித்தார். இன்னும் பேசியே முடிக்கல. ஏன்னா நெகட்டிவாக பேசுகிறதும் நெகட்டிவாக சொல்கிறதும் பல பேருனுடைய உள்ளத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இவங்க ஏன் நெகட்டிவாக இருக்காங்கங்கிற அந்த சைக்கலாஜிக்கல் டைமென்ஷன்ஸை நம்ம பார்க்கணும். ஒன்று என்னென்னா, அவங்க வாழ்க்கையில் திருப்தி இல்லாதவங்களாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையே ஒரு விரக்தியில் இருக்கும். விரக்தியோடு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாரையுமே குழப்பறதுல ஆர்வமாக இருப்பாங்க. ஒரு தீராத தொற்று நோய் வந்தவங்க இது எல்லாருக்கும் வரணும்னு ஆசைப்படுற மாதிரியான ஒரு விஷயம். இன்னொன்று எதிர்மறை எண்ணம் உடையவங்களாக இருப்பாங்க. எதை எடுத்தாலும் அதனுடைய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸை மட்டும் பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னொன்று பொறாமை உள்ளவங்களாக இருப்பாங்க. உங்கள் மேலே ஒரு பொறாமை இருந்துச்சுன்னா, எப்படியாவது உங்களை அப்செட் பண்ணணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களை தேடி நான் சிவில் சர்வீசஸ் படிச்சுட்ருக்கிறேன், ஒரு 2 மாதம் லீவ் எடுத்து படிச்சுட்ருக்கிறேன், என்னை தேடி இந்த மாதிரி ஜாயின்ட் டைரக்டர் உங்களை சரண்டர் பண்ண போகிறாரு, தேடி ஒருத்தர் சொல்லிட்டு போகிறார், ஏன்னா மூடை அப்செட் பண்ணணும் அப்படின்னு. அது மாதிரி ஒரு பொறாமை உள்ளவங்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களை நோகடிக்கிறதுல, இந்த சேடிஸ்ட் அப்படின்னு அடுத்தவங்களை நோகடித்து அதில் ஒரு சந்தோஷம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா, நெகட்டிவான விஷயத்தை சொன்னால் நம்ம கவனத்தை ஈர்க்கலாம். நான் உங்களுக்கு மேலே ரொம்ப நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்கேன், பட் அவங்க உங்கள் மேலே நெகட்டிவாக இருக்காங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட க்ளோஸ் ஆக பார்க்குறது, இந்த கவனத்தை ஈர்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபடுவது. இன்னொன்று என்னென்னா, ஒரு கதை ஓஷோ சொல்லியிருப்பார். என்னென்னா, ஒரு ஊரில் ஒருத்தன் யாருமே மதிக்க மாட்டாங்க, முட்டாள் மாதிரி இருப்பான், யாருமே அவனை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ஊருக்கு ஒருத்தர் ஞானி மாதிரி ஒருத்தர் வருவார். அவர்கிட்ட போய் இவன் கேட்பான்,
என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, எல்லாரும் மதிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண வேணாம், நீ யார் எதை சொன்னாலும் அதை ஏதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணு, அதில் நெகட்டிவான ஒன்று சொல்லு போ அப்படின்னு. அப்போ அவன் போயிட்டுருக்கான். ஒருத்தர் பார்த்து நிலவு, முழு நிலவை பார்த்துட்டு, நிலவு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, இங்கே வாங்க, அழகுனா என்ன, அழகுனா உங்களுக்கு தெரியுமா, சொல்லுங்கள் பார்க்கலாம், அழகுனா என்ன, இப்படியே பேச ஆரம்பிச்சுட்டான் அவன். அந்த ஊரில் இருக்கவங்க கூட ஒரு பெரிய அறிவாளின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சில பேர் என்னென்னா அறிவாளி போல காட்டிக்கொள்வதற்காக எப்போதுமே எதிர்மறையான கருத்துக்களை சொல்வார்கள். இப்படி இவங்களுடைய சைக்கலாஜிக்கல் டைமென்ஷன்ஸ் இருக்குது. இவங்களை எப்படி நாம் சமாளிக்கலாம்? முதல்ல இந்த மாதிரி இருக்கிறவங்களை நம்ம பகைச்சிக்கவும் கூடாது, ஆனால் அதே நேரத்தில் நெருங்க விடவும் கூடாது. பார்த்தாங்கன்னா ஒரு ஹலோ சொன்னாங்கன்னா ஹலோ, அதுக்கு மேலே அவங்க பேச எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்புறம் பேசலாமா அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறது ரொம்ப நல்ல விஷயம். இன்னொன்று, இந்த மாதிரி வரவங்ககிட்ட நம்ம ஆர்கியூ பண்ணவே கூடாது, ஜஸ்டிஃபை பண்ணவும் கூடாது. ஏன்னா இவங்ககிட்ட ஜஸ்டிஃபை பண்ணுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஒரு முறை காஞ்சிபுரத்தில் நாங்கள் ரோட்டரி கிளப் மூலம் வீடெல்லாம் கட்டலான்ட்டு ஒரு புறம்போக்கு நிலத்தை பார்த்தோன்னா ஒரு பெரிய கும்பலில் ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கெல்லாம் நாங்கள் அதை பண்ண போகிறோம், இதை பண்ண போகிறோம், நீங்களாம் கட்ட முடியாது, விஏஓ ஏதோ சொல்லியிருக்காரு, ஒரு பெரிய கூட்டம் வந்து. அப்படிங்களா, சரிங்க நாங்கள் செய்யலை அப்படின்னு நாங்கள் கிளம்பினோடனே அதுக்கப்புறம் பின்ன என்ன சார் ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டு போய் உங்களுக்கு வேணான்னு தானே சொன்னீங்க, நாங்கள் போகிறோம் விடுங்க. ஊரில் இருக்கவங்களுக்குலாம் இவங்க ரோட்டரி கிளப் மூலம் வீடு கட்டி கொடுக்கறதுக்காக ஒரு ப்ராஜெக்டை இன்டர்நேஷ்னல் ரோட்டரிக்கு அனுப்புறதுக்காக தான் வந்திருக்காங்க. அது நீங்கள் வேணான்ட்டீங்க, சரி வேணான்னா வேறு இடம் பார்த்துக்கணுன்னா அவருக்கு அப்செட் ஆகிட்டார் அவர். அதனால் என்றைக்குமே இவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது, ஜஸ்டிஃபை பண்ணவும் கூடாது. இப்போ யாராவது உங்ககிட்ட ஒரு கருத்தை சொன்னாங்க நெகட்டிவ்னா, ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட். எப்படின்னா இது ஒரு வகையான சிந்தனை, இட்ஸ் இஸ் ஒன் வே ஆஃப் லுக்கிங் அட் இட் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு மேலே அவங்க நம்மக்கிட்ட மறுபடியும் குடைஞ்சி பேச மாட்டாங்க. இன்னொன்று, இந்த மாதிரி இருக்கிறவங்கள முடிஞ்ச அளவுக்கு நம்ம கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது. இவங்களை ரொம்ப நெருங்க விடாமல் ஒரு ஜென்ரலான ஒரு அக்வைண்டன்ஸோடு வச்சுக்கிறது தான் நல்லது. ரொம்ப நெருங்கி பழகாமல் இருப்பது மிகவும் நல்லது. இன்னொன்று, நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள ஒரு பாசிட்டிவ் பீப்புளோட தான் இருக்கணும், நெகட்டிவ் பீப்புளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்கிறவங்க ஆப்டிமிஸ்டிக் பீப்புளாக இருக்கணும். நம்மை ஊக்கப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், உற்சாகப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆக்கப்பூர்வமானதை சொல்லணும். ஏன்னா நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு வருவோம், சிஎம் செக்ரட்டேரியட்டில் இன்ஸ்பெக்ஷன் போயிட்டு வருவோம். ஒரு ஸ்கீமை போய் பார்த்துட்டு அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரும்போது எங்களுக்கு ஒரு சீனியர் இருந்தார், சுந்தரதேவன். அவர் எங்ககிட்ட சொன்னார், இதை பாருங்கள், நீங்கள் ஃபீட்பேக்லாம் கொடுக்குறதுலாம் ரொம்ப கரெக்டு, ஆனால் சீஃப் மினிஸ்டருக்கு ஃபீட்பேக் கொடுக்கும்போது முதல்ல அந்த திட்டத்தில் இருக்கிற நல்ல அம்சங்களை சொல்லுங்கள். முதல்ல எடுத்த உடனே கெட்ட அம்சங்களை சொல்லாதீங்க, முதல்ல நல்ல அம்சங்களை சொல்லுங்கள், அதுக்கப்புறம் ட்ராபேக் சொல்லுங்கள். எடுத்த உடனே நெகட்டிவாக சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு திட்டம் இப்படி நடந்துகிட்டு இருக்கான்னு அப்செட் ஆயிடுவாங்க. அதனால் முதல்ல நல்ல அம்சங்களை சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த ஆந்தனி அண்ட் கிளியோபெட்ரா, ஷேக்ஸ்பியருடைய அந்த பிளேயில் ஆந்தனியை பார்த்தோன்னே கிளியோபெட்ரா உன் முகத்தை பார்த்தோன்னே ஏதோ ஒரு நல்ல நியூஸ் இருக்குது போல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஏதோ கெட்ட நியூஸ் சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதில் என்னென்னா பேசிக்காகவே நம்ம ஒரு நல்ல விஷயத்தை சொல்லணும். ஒருத்தட்ட சொல்லும்போது கூட நல்ல விஷயத்தை சொல்லணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஆப்டிமிஸ்டிக்கான பீப்புளாக இருக்கணும், கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஆனால் எப்போ பார்த்தாலும் ஒருத்தர் நெகட்டிவாகவே சொல்லிட்டு இருந்தார்னா நம்ம அப்செட் ஆயிரும். சில பேருடைய ஃபோன் கால் வந்தாலே நமக்கு பதட்டம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா அவங்க தேடி நெகட்டிவானது சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய ஃபோன் காலை காலையில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சில பேரை ஒதுக்கி வைக்கிறது கூட தப்பு இல்லை, ஏன்னா அவங்க பொறாமையோடு இருக்காங்க, அவங்க நம்மளை ஹர்ட் பண்ண தான் நினைக்கிறாங்க அப்படின்னா டோன்ட் அலோவ் them to hurt you. அதுவும் ஒரு விதமான ஹிம்சை தான். நம்மீது யாராவது இம்சையை செய்ய முயற்சி செய்தால் அதை தடுப்பது கூட ஒரு விதமான அகிம்சை தான். நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா எக்ஸசைஸ் செய்யணும், இதெல்லாம் நம்ம பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள் எப்போவுமே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் என்னென்னா, நம்மளை சுற்றி ஆப்டிமிஸ்டிக்கானவங்க இருந்தால், நேர்மையான விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இருந்தால் இந்த நெகட்டிவ் பீப்புளுடைய தாக்கம் இல்லாமல் இருக்கும். எனவே எதிர்மறையாளர்களை சந்திப்பதை நாம் சற்று கவனத்தோடு செய்தால் அதனால் தாக்கம் ஏற்படாமல் நம்மை காத்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.